ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிகப்பு அவல் வச்சு கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். கருப்பட்டியும் சிகப்பு அவலும் சேர்ந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 கப்பு சிகப்பு அவல் சேர்த்துருக்கேன். வாசனை வரது வர வறுத்து எடுத்துக்கிடணும். ரொம்ப வறுக்க வேண்டாம். வறுத்துட்டு ஆற வச்சுட்டு இதை நம்ம பொடிக்க போகிறோம். அவலை பொடிக்கும்போது குறைவாக தான் வரும். அதனால தான் நான் 3 கப்பு சேர்த்துருக்கேன். ஸ்வீட்டுக்கு நான் கருப்பட்டி எடுத்திருக்கேன். 1 கப்பு கருப்பட்டி. 3/4 கப்பு தண்ணீரை ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். கருப்பட்டி நல்லா மெல்ட் ஆகட்டும். ஒரு சின்ன துண்டு வெல்லமும் நான் சேர்த்துருக்கேன். இந்த வெல்லத்தை சேர்க்கும்போது ஸ்வீட் இன்னும் கூட தூக்கலாட்டி இருக்கும். அதனால தான் சேர்த்துருக்கேன். நல்லா கரையட்டும். கரைஞ்சதும் நம்ம ஃபில்டர் பண்ணணும். அவல் வறுத்தது நல்லா ஆறியாச்சு. மிக்சர் ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். நைஸ் பவுடராக பொடிக்க வேண்டாம். ஓரளவுக்கு பொடிச்சா போதும். கருப்பட்டி ஃபுல்லாக கரைஞ்சாச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு பாகுபதமெல்லாம் வர வேண்டிய தேவையில்லை. நம்ம கல் மண் கிடக்குங்கிறதுக்காக வேண்டி தான் இப்படி கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணுறோம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் பொடிச்ச அவலை சேர்த்துடலாம். பொடிச்சிருக்க அவலை பார்த்தாலே தெரியும், ரொம்ப பவுடராட்டு ஆகலை. 1 கப்பு தேங்காய் துருவலும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூளும் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துடலாம். சுக்குத்தூள் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையாட்டு இருக்கும். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி கரைஞ்சதை நான் வேற ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சூடோடையே இந்த மாவில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டே அவலத்தையும் ஊற்ற வேண்டாம், பார்த்துட்டு ஊற்றினா போதும். பாகு இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிடலாம். அதனால் நான் எடுத்து வச்சுருந்த அவலத்தையுமே ஊற்றிருக்கேன். கரெக்டாட்டு இருக்கும். எல்லா இடமும் படுது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு வாசனையாட்டு இருக்கும். ஆறின பிறகு தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். அதனால் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கையில் எடுத்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாட்டு இருக்குது. கொழுக்கட்டை மாதிரி அவிக்காமல் இந்த மாதிரி எடுத்துட்டு உருண்டை பிடிச்சி கூட நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம பிடி கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி கை விரல் அவலத்தையும் இருத்தி பிடிச்சிட்டோம்னா இப்படி ஒரு ஷேப் வந்துடும். இதை அப்படியே நம்ம குக்கர்லேயோ இடியாப்ப குட்டுவத்திலையோ வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஹீட்டான பாகு தான் நம்ம ஊற்றிருக்கோம். அதனால் ஒரு 10 நிமிஷத்துலேயே குக் ஆயிரும். எல்லாத்தையும் இதே மாதிரி பிடிச்சு எடுத்து வச்சுக்கிடலாம். எல்லா கொழுக்கட்டையும் மாவு ரெடியாட்டு இருக்குது. 3 கப்பு அவலுக்கு எனக்கு 16 கொழுக்கட்டை வந்திருக்கு. கீழே உள்ள பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஓட்டை பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம இந்த கொழுக்கட்டை அவலத்தையும் வைக்க போகிறோம். வாழை இலையும் போட்டு வச்சுருக்கேன். இப்படி வாழை இலையை போட்டு வைக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவராட்டி இருக்கும். பிடிச்சு வச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையுமே வச்சிடலாம். உதிர்ந்துலாம் போகாது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே தான் இருக்குது. மேலேயும் ஒரு வாழை இலையை போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணால் போதும். சூப்பராக குக் ஆயிரும்.
10 நிமிஷம் போல் ஆயாச்சு. இனி வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கமகமன் மணத்தோட சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு. இந்த கொழுக்கட்டையை பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு வச்சதை விடவும் இப்போது நல்ல உப்பி போய் வந்திருக்கு. நம்ம வந்து பொதுவாக அரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவில் பண்ணுவோம். அது வந்து நம்ம எப்படி உருண்டை பிடிச்சு வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். அவல் வந்து அப்படி இல்லை, மாவு ஐட்டம் இல்லை, அதனால் நல்லா உப்பி போய் வந்திருக்கு. இது வந்து நம்ம செய்து வச்சிட்டோம்னா ஸ்கூல் விட்டு வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. பார்த்தாலே தெரியும், நல்ல பஞ்சு போல் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா கருப்பட்டி, சுக்குத்தூள், ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.